தமிழ்நாட்டு மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி என குறிப்பிட்டு எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதோடு, சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்தனர். நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றியுள்ளோம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளோம். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாயும் இன்று காலை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமின்றி மீனவர் குடும்பங்களுக்கும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 8000 வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு பசுந்தேயிலைக்கு கிலோ ரூ. 2 ஆதார விலை என 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது.